பீகார் தேர்தல் என்ன பிரச்சாரம் பண்றாங்க? பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து தமிழகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை செய்யக்கூடிய மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுமைப்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனா அந்த திமுக வந்து அதை எப்படி தெரியுமா மாத்தினாங்க? பிஜேபி பீகார் மக்களை வந்து தமிழர்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாத்தி விட்டீங்க. இங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணுதுன்னு பிஜேபி வளருதோ, அங்க எப்படி பிஜேபி வந்து மதவாதத்தை தூண்டுது, பிரிவினைவாதையை தூண்டுன்னு சொல்லிட்டு தமிழர்கள் எதுக்குதுன்னு சொல்லிட்டு இங்க திமுக வந்து கபட நாடகமாக அரசியல் பண்ணி திமுக வளருதோ, இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? எந்த கட்சியெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ, எந்த கட்சிகள்லாம் பிஜேபி டிஎம்கே எதுக்குறாங்களோ, அந்த கட்சியில வந்து டிஎம்கே காரன் என்னமா பிஜேபியோட பி டீம்மா, பிஜேபி காரன் என்னமா திமுகவோட பி டீம்மா, இப்படி சொல்லியே தமிழகத்துல வேற எந்த கட்சியும் வளராம ரெண்டு கட்சியும் பார்த்துக்கிட்டு இவங்க மட்டும் வளர்ச்சி அடைச்சிட்டு வராங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வருதோ இல்லையோ, தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு குப்பை வந்து மலமலையா வந்ததுதான் மிச்சம். அதுக்காக வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து நான் குப்பை மாடல் ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ற அளவுக்கு கொச்சையான ஒரு வர்ணனைவாதி கிடையாது நானு. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக உறவை பற்றி தமிழக மக்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பா புரியும். எந்த ஒரு கட்சி நேர்மையா ஒரு காரணங்களை முன் வச்சு அரசியல் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காது. எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ நெருக்குவாங்க.